அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற தியாக திருநாளை நாங்கள் இன்று அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகின் நானா பகுதிகளையும் சேர்ந்த 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புனித மக்கா நகருக்கு சென்று புனித ஹஜ் கடமையிடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்று ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை முன்னிட்டு சக்தி டிவி வழங்குகின்ற விசேட நிகழ்ச்சியுடன் நீங்கள் தற்போது இணைந்திருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட பயான் நிகழ்த்துகின்றார் அல் ஹாஃபில் மௌலவி அஸ்ஹர் மஹ்ரூஃப் உமரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال تعالى أيضا: ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. وقال نبينا صلى الله عليه وسلم: ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم. கண்ணியமான சகோதரர்களே, நீயர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இம் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, யாரெல்லாம் எமது நாட்டில் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக என்று சென்றார்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆசை வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக என்று சென்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜு மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி அருள் பெறுவானாக. நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான எங்களுடைய பெருநாளுடைய தினம். சகோதரர்களே, இந்த தினத்தில் நிச்சயமாக நாம் ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பிள்ளை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் செய்த தியாகத்தை ஞாபகமூட்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். ஈதுல் அத்ஹாவுடைய இந்த நாள் இது தியாக திருநாள், இது பெருநாளுடைய நாள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாளையில நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஸையினு அயாதகும் பித்தக்பீர். உங்களுடைய பெருநாளுடைய தினத்தை, இந்த ஈது அத்ஹாவுடைய தினத்தை நீங்க தக்பீரை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், இந்த நாளை நாங்கள் அதிகமாக தக்பீர் எல்லா இடத்திலேயும் தொழுகைகளுக்கு பின்னால, அமல்களுக்கு பின்னால, ஏனைய நல்ல வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால நாங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய தக்பீர் அதிகமாக சொல்லும் சகோதரர்களே. ஹபீப் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அழகுபடுத்திக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய நாளில் இன்னும் ஒரு விசேஷமான அமல் தான். ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
இன்றைய நாளில் ஈதுல் அத்ஹா தினத்தில் ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்கள்ல மக்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல ஆக சிறப்பான ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால், ஆக விசேஷமான ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அந்த அமல் குர்பானுடைய உதுஹியாவுடைய அமல்கள் சகோதரர்களே. சொன்னாங்க ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மா அமில ஆதமி மின் அமல் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹ் மின் இஹ்ராக்கித் தம். இன்றைய தினத்துல இன்றைய நாட்கள்ல அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அது உதுஹியாவுடைய அமல் தான் என்பதாக ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, இன்றைய தினத்துல நாம் பெருநாளுடைய தினத்தில் எங்களுடைய உதுஹியாவுடைய அமல்களை செய்கிறதோட, தக்பீர்களை அதிகமாக செல்றதோட, நாங்கள் அதிகமாக தான தர்மங்கள், அதிகமான சதகாக்கள், அதிகமாக நல்ல அமல்கள் ஈடுபடணும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினத்தில் ஆடைகளை கொண்டு மாத்திரம் நாங்கள் அழகுபடுத்துறதில்ல சகோதரர்களே. பெருநாளுடைய தினம் என்பது, சந்தோஷம் என்பது புத்தாடைகள் அணிவதில் மாத்திரமல்ல, அழகான ஆடைகளை அணிந்து வாசனை திரவியங்களை பூசுவதில் மாத்திரம் அடைவதல்ல சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, நேர்களே, இன்றைய தினத்துல எங்களுடைய உள்ளங்களிக்கக்கூடிய குரோதங்களை, வைராக்கியங்களை, யாரை பற்றி மிக்கக்கூடிய பொறாமைகளை, யாரை பற்றி மிக்கக்கூடிய கோபங்களை அகட்டி கொண்டு யாரோடையெல்லாம் நாங்கள் எங்களோட குடும்பத்தார்களோட, எங்கள் நண்பர்களோட, எங்களோட அக்கம் பக்கம் உள்ளவர்களோட யாரோடாவது நமக்கு கோபத்தாபங்கள் இருந்தால், விசேஷமாக எங்களோட குடும்பத்தார்களோட, எங்களோட சகோதரர்களோட, எங்களோட சகோதரிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தா அந்த கோபத்துக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் அதற்கு மன்னிப்பு கொடுப்பதற்கும் ஆக ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நாங்கள் முசாஃபஹா செய்வோம், முஆனகா செய்வோம். கண்ணியமான சகோதரர்கள், அதோட முசாஃபஹாவோட முஆனகாவோட எங்களுடைய உள்ளத்தில் யாரை பற்றியாவது நாங்கள் குறை நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், உள்ளத்தில் யாரை பற்றியாவது ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், யாரோ பற்றியாவது நாங்கள் ஒரு வைராக்கியம் வச்சு கொண்டிருக்கிறோம், யாரை பற்றியாவது ஒரு பழி வாங்கணும் என்ற ஒரு எண்ணம் வச்சு கொண்டிருக்கிறோம் என்றால், அதெல்லாம் விட்டு அகட்டி சகோதரர்களே, உண்மையான உள்ளத்தோட நாங்கள் அவர்களோட முசாஃபஹா செய்யணும், அவரோட முஆனகா செய்யணும் சகோதரர்களே. இன்றைய தினம் எமக்கு அநியாயம் செய்தவர்களையும் மன்னிப்பதற்கு ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. என குடும்பத்தார்களை சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. இன்றைய தினம் எங்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு சிலர் வெளிநாடுகளில் இருப்பாங்க, ஒரு சிலர்கள் நாட்டுக்குள்ளே தூர இடங்கள் இருப்பாங்க. உங்களுக்கு போயிட்டு சந்திக்க முடியாதா? குறைந்த பக்கம் ஒரு கோலாவது பண்ணி அவர்களோட நலம் விசாரிங்க, அவங்களோட சுகம் விசாரிங்க. உங்களோட சகோதரர்களை போய் சந்திங்க, உங்களோட சகோதரிகளை போய் சந்திங்க, ஒரு சொந்த பந்தங்களை சந்திங்க. உங்களோட குடல்வாய் தனங்களை சேர்ந்து நடப்பதற்கு ஆக ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. உங்களுக்கு அநியாயம் இழைத்தவர்களை மன்னிப்பதற்கு ஆக ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, நாம் யாரையும் எமக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னிப்பதன் மூலமாக எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட போவதில்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது, வமா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. ஒரு அடியான், ஒரு மனிதர், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவானே தவிர ஒரு போதும் அவரை இழிவுபடுத்த மாட்டான். எனக்கு அநியாயம் செய்தவன, என்னை இழிவுபடுத்தவன, எனக்கு அநியாயம் செய்து என் குடும்பத்தார்களுக்கு, என் மனைவிக்கு, என் மக்களுக்கு, என் சகோதரருக்கு, என் சகோதரிக்கு, என் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்த நான் மன்னிப்பதா? கண்ணியமான சகோதரர், நீங்க மன்னிங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில எல்லாரும் முன்னுக்கும் உங்களை மன்னிச்சிடுவான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லகும். நீ மன்னிக்கட்டும், மறக்கட்டும். இதை நாம் மன்னிக்கிறோமோ அதை உள்ளத்துல வச்சுக்கொண்டு நாங்க அதை பாராட்டி கொண்டிருக்கிறல்ல, அதை அப்படியே மறந்துடணும். நாங்கள் மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் பழி வாங்குவோம், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதற்குரிய தண்டனையை தருவோம் என்று நாங்கள் மனசுல வைராக்கியம் வைக்கிறதில்ல சகோதரர்களே. நாங்கள் மன்னிச்சது அப்படியே மறந்துட்டோம் என்றால் அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் எல்லா
எல்லார முன்னுக்கும் முழு மனித சமுதாயத்துக்கு முன்னாலேயும் அல்லாஹ் எங்கட தப்ப, நாங்க செஞ்ச தவற, நாங்க செஞ்ச குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சு அப்படியே மறைச்சிடுவான். எமது பெற்றோர்களுக்கு முன்னால, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முன்னால, எமது நண்பர்களுக்கு முன்னால, எமது உறவினர்களுக்கு முன்னால, எங்கட சகோதரர்கள், எங்கட குடும்பத்தார்கள் எல்லாரும் முன்னாலேயும் அல்லாஹ் நான் ஒரு அடியானுடைய தப்ப மன்னிச்சேன், மறைத்தேன் என்றால் எனக்கு அல்லாஹ் ஏன் தப்ப தவற மன்னித்து மறைத்திடுவான். சகோதரர்களே, ஹஜ்ரத் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஃபு அம்மன் ظلمني, அல்லாஹும்ம அஃபு அம்மன் ظلمني, அல்லாஹும்ம அஃபு அம்மன் ظلمني. யா அல்லாஹ், யாரெல்லாம் எனக்கு அநியாயம் இழைத்தார்களோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் எனக்கு ஏசினார்களோ, பேசினார்களோ, எனக்கு சாடினார்களோ, என்னை குற்றம் பிடித்தார்களோ, எனக்கு அநியாயம் இழைத்தார்களோ, அவர்கள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிடியா அல்லாஹ். இதை கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த ஒரு நபர் கேட்டார், நான் நினைத்தேன் உங்களுக்கு நானும் அநியாயம் செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி கேட்டார்களே, ஏன் இவ்வளவு துவா செய்கிறீர்கள், இவ்வளவு பிரார்த்திக்கிறீர்கள், நீங்க தனக்கு அநியாயம் இழைத்த ஒரு மனிதனுக்கு இவ்வளவு துவா பிரார்த்திக்கிறீர்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் தனக்கு அநியாயம் இழைத்த ஒரு மனிதரை மன்னித்து அவரோடு சேர்ந்து வாழ்கிறாரோ, அவரை சுல்ஹாகிறாரோ, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அவருக்கு மேலான கூலிகளை வச்சிருக்கிறான் என்பதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னிக்கட்டும் மறக்கட்டும், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க விரும்ப மாட்டார்களா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அதனால் நாளைக்கு நான் என்னுடைய அடியான, என்னுடைய குடும்பத்தார, என்னுடைய சகோதரரை, என்னுடைய சொந்தத்தை, என்னுடைய பந்தத்தை, என்னுடைய நண்பர்களை நான் மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் நாளைக்கு என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு மேலான கூலியை தருவான். அதனால தான் நான் துஆ கேட்கிறேன், அல்லாஹும்ம அஃபு அம்மன் ظلمني, யா அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் இழைத்தார்களோ அவரை நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குடும்பத்தார்களை மன்னிப்பதற்கு ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, இன பந்துக்களை சேர்ந்து வாழ்வதற்காக ஒரு சிறப்பான நாள். அர் ரஹிம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ், குடும்ப உறவு என்பது அல்லாஹ்வுடைய அரஷோடு ஒட்டி கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறது, கூறுகிறது. அர் ரஹீம் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யார் இந்த குடும்ப உறவை, இந்த இன பந்தத்தை சேர்ந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை சேர்ந்து வாழ்வானாக, சேர்ந்து நடப்பானாக. யாரெல்லாம் இன பந்தத்தை முறிச்சு கொண்டு, குடும்பத்தை துண்டித்து கொண்டு, உறவுகளை பிரிந்து கொண்டு, கோவித்து கொண்டு வாழ்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்களை துண்டித்து விடுவானாக என்று சொல்லி குடும்ப உறவு பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல, ஒரு கூட்டத்துல சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, அருமை ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா தன்ஸிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின். இந்த கூட்டத்துல, இந்த சமூகத்துல, இந்த சபையில ஒரு குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரோ, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி கொண்டு வாழக்கூடிய ஒருவர் இருக்கிறாரோ, அந்த கூட்டத்துக்கு, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி எழுந்து சென்றார்கள். கொஞ்சம் நேரம் சென்று அந்த சபைக்கு வந்து உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹி கேட்டாங்க, ஏன் எழுந்து சென்றீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நபரோட, என்னோட ஒரு சாட்சியோட, ஒரு மாமியோடு நான் கோவித்துக் கொண்டிருந்தேன். நான் அவர்களோட போயிட்டு சமாதானமாக விட்டு வந்து விட்டேன். நேயர்களே, சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதர், குடும்ப உறவை துண்டித்து வாழக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சபையில் இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம் அந்த சபைக்கு இறங்காது என்றிருந்தால், அந்த குடும்ப உறவை, இனபந்தத்தை துண்டித்து வாழக்கூடிய அந்த மனிதருக்கு, அந்த தனிநபருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வாறு கிடைக்கும்? சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் ஊட்டிய ஒரு விஷயம், அவருடைய ஹஜ்ஜத்துல் வதால அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூச்சு பிரியக்கூடிய, அதாவது அவருடைய கடைசி காலகட்டத்தில், கடைசி லஹ்வாத்கள்ல,
கடைசியுடைய நேர சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜத்துல் வதால ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் நண்பர்களை கூப்பிட்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் அந்த அவர்களுடைய வாழ்நாளில் கடைசி லஹ்தாக்கள், கடைசி சந்தர்ப்பம், கடைசி கால நேரம். இந்த சந்தர்ப்பத்தில் முழு சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களையும் கூப்பிட்டு அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஆகப்பெரிய ஒரு உரை. அந்த உரையில் ஒரு விசேஷமான விஷயங்கள் சொன்னார்கள். கடைசி சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால் தன்னுடைய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ரசூலுல்லாஹி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார்கள். இன்னி லா அத்ரி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. என்னுடைய தோழர்களே, அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நண்பர்களே, இஸ்மாஉ கௌலி, என்ற பேச்சை நல்லா கேளுங்க, செவித்தாழ்த்து கேளுங்க, வாக்கிலு விலகிக்கோங்க சொன்னாங்க. இதற்கு பின்னால நான் இந்த இடத்துல நான் உங்களை சந்திக்க போவதில்லை. இதற்கு பின்னால இதுதான் என்னுடைய கடைசி சந்திப்பு. சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி பேசிக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஒரு குர்ஆனுடைய வசனம், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் நான் உம்முடைய தீனை பூர்த்தியாக்கி விட்டோம், இஸ்லாத்தை நாம் மார்க்கமாக தீனாக மார்க்கமாக நாம் ஏற்று புரிந்து கொண்டு விட்டோம் என்பதாக அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் தீன் பூர்த்தியாகிவிட்டிருந்தால் பூர்த்தி செய்ய வந்தவருடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை அறிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜத்துல் வதால கடைசி உரையில சஹாபாக்களை பார்த்து உருக்கமாக சில விஷயங்களை சொன்னார்கள். ஆக முக்கியமான விஷயம் அதில் ஒன்று தான் சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மானங்கள் ஹராம், கண்ணியமானது. எந்த அளவு கண்ணியமானது என்றால் இன்றைய தினம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய பெருநாளுடைய தினம் எவ்வளவு கண்ணியமான நாளாக இருக்கிறதோ, ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த நகரம் மக்கம் இது எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கிறதோ, இது போல ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறதோ, இது போன்று ஒவ்வொருடைய மானம், மரியாதை, உடமை, உயிர், பொருள் ஒவ்வொன்றும் கண்ணியமானது. இதை நீங்க அநியாயமாக போக்குவது ஹராம் சொன்னார்கள். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிம் இது ஹராம் சொன்னாங்க. தமுஹு, அவருடைய இரத்தம், அவருடைய உயிர், இர்துஹு, அவருடைய மானம், வ மாலுஹு, அவருடைய சொத்து செல்வம் ஹராம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களை அநியாயமாக நாங்கள் பாதிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய பெருநாளுடைய தினத்துல சில மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹி கடைசி மூச்சில கூட, கடைசி சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹி அவர்கள் அடியார்களோட, மனிதர்களோட நடக்கக்கூடிய விஷயத்தை முக்கியமாக சொன்னாங்க. அதை சொன்னாங்க, உயிர்கள், உடைய மானங்கள் மிச்சம் கண்ணியமானது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க ஒரு மற்ற மக்களுடைய குறைகளை தேடுற சகோதரர்களே, பிறருடைய குறைகளை தேடி 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 எப்படியாவது அவர்களுடைய மானபங்கப்படுத்துறதுக்கு எத்தனை முயற்சி. மற்றவருடைய மானத்தில் விளையாடுற சகோதரர்களே, ஒருத்தருடைய கண்ணியத்தில் விளையாடுற சகோதரர்களே. ஒரு சிலர் தன்னுடைய பொருள் இல்லாம போறதை விரும்பினாலும், தன்னுடைய பொருள் சேதப்படுது, உடைமைகள் சேதப்படுது, எதை விரும்பினால் தன்னை மானம் போறதை யாரும் விரும்ப மாட்டாங்க சகோதரர்களை. கண்ணியமான அதனால தான் ரசூலுல்லாஹி அந்த கடைசி கட்டத்திலேயும் உங்களுடைய மானங்கள் கண்ணியமானது, அது ஹராம். ஒரு மனிதனோட மானத்தை போக்குறது ஹராம். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாம் மற்ற மக்களோட குறைகளை தேடப்படாத சகோதரர்களே. குறைகளை தேடி 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 குறைகளுக்கு பின்னால போறவங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கிறது ஆக குறைவு சகோதரர்களே. மற்ற மக்களோட குறையை தேடுவோம். நாம் மற்ற மக்களுக்கு அதிகாரம் செலுத்தப்படாத சகோதரர்களே. தனக்கு கீழே கூடிய ஸ்டாஃப்மாராக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், தனது பள்ளி வாசல்ல இருக்கலாம், தனது கம்பெனிகள்ல, தனது வேலைத்தனங்கள்ல, தனது வீடுகள்ல, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அவரோட அன்பாக பேசுங்க,
அதிகாரமா பேசவானவன், அதிகார தோரணையில் பேசவானவன். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தும் ரசூல் சஹாபாக்களோட அன்பாக பண்பாக இரக்கமாக பேசினார். அல் குர்ஆன் வஸல்லம் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம் இரக்கத்தின் மூலம் நீங்க மக்களோட மிருதுவாக அன்பாக நடந்து கொள்றீங்க. கண்ணியமான சகோதரர்களே, மக்களோட அன்பாக மிருதுவாக பண்பாக நடந்து கொள்ளும் சகோதரர்களே. மற்ற மக்களோட அதிகாரம் செலுத்தப்படாத சகோதரர்களே, மற்ற மக்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் என் ரப்பு அல்லாஹ் என் மீது அதிகாரம் செலுத்தி விட்டால், அதெல்லாம் மற்ற மக்களோட அதிகாரம் செலுத்தாம, மற்ற மக்களோட அன்பாக இரக்கமாக குறைகளை தேடாம, மற்ற மக்களை நாங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம். எல்லாரும் எங்களை போல இருக்க மாட்டாங்க, சில குறைபாடுகள் இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால அவர்கள் ஒவ்வொருத்தரும் மாதிரி இருப்பாங்க. அதனால எங்களை போலத்தானே இருக்கணும், அவங்கள போலத்தானே இருக்கணும் இல்லாம அவங்களோட இடத்துல வச்சுதான் கண்ணியப்படுத்த சொல்றோம். எல்லாத்துக்கும் கண்ணியம் இருக்குது. ஆலிம் உலமாக்களும் கண்ணியம் வைக்குது, ஆசிரியமார்களுக்கும் கண்ணியம் வைக்குது, வியாபாரிகளுக்கும் கண்ணியம் வைக்குது, சர்வசாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்களும் கூலி தொழில் செய்யக்கூடியவர்களும் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, கண்ணியம் வைக்குது. அவங்களோட ரெஸ்பெக்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்ணியங்களை மறுவாதைகளை பேணி நடக்கணும் சகோதரர்களே. அதே சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களையும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மன்னிக்கணும் சோர், மன்னிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளும். அந்த சிஃபத்துகள் நல்ல தன்மைகளை எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, பிற மக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படாது எந்த காரணத்தை கொண்டும். ரசூலுல்லாஹி கடைசி சந்தர்ப்பத்திலும் சொன்ன விஷயம் ஹராம். மற்ற மக்களுடைய மானம், மற்ற மக்களுடைய உயிர், மற்ற மக்களுடைய அதாவது அவருடைய உடைமைகள் எல்லாம் ஹராம் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ஏ முஆத் இத்தகி தஅவத்தல் மத்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பத்வாவை நீங்க பயந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொன்னாங்க, 3 துஆக்கள் இருக்குது, லா ஷக்க ஃபீ இஜாபத்திஹின்ன, அந்த துஆக்கள் எந்த ஒரு சந்தேகம் இல்லாம அங்கீகரிக்கப்படும். அதுல ஒன்று தான் தஅவத்துல் மத்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பத்வா. ஒரு சில ஆலிம் உலமாக்கள் சொல்றாங்க, இமாம்மார்கள் சொல்றாங்க, அது காஃபிராக இருந்தாலும் அது ஒரு ஃபாஜிராக இருந்தாலும் கூட அவர் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவரோட பத்வா நீங்க பயந்துக்கோங்க. ஹபீப் ரசூல் சொன்னாங்க, யா முஆத், நீங்க தஅவத் மத்லூமுடைய அநியாயம் இழைக்கப்பட்ட பத்வா நீங்க பயந்துக்கோங்க. ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அல்லாஹ்வுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பத்வாவுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லை. நீங்க நிம்மதியாக தூங்கி கொண்டு இருப்பீங்க, ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சு நீங்க சாஞ்சு கொண்டு இருப்பீங்க, நீங்க பல்ல தொழுது கொண்டு இருப்பீங்க, அமல் இருப்பீங்க, அநியாயம் செஞ்சு வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனா அநியாயம் இழைக்கப்பட்டவங்க கையேந்தி பத்வா செஞ்சாலும் உங்களுடைய ஹாலாத். கண்ணியமான சகோதரர்களே, நேர்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கபாயிர் என்ற நூல் எழுதுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் பாதையில மன் ரஆனி ஃபலா யஸ்லிமன்ன அஹதா, மன் ரஆனி ஃபலா யஸ்லிமன்ன அஹதா என்ற ஒரு மனிதர் சத்தம் போட்டு உரத்த குரல்ல அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு கை இழக்கப்பட்ட நிலையில ஒரு கை வெட்டப்பட்டிருக்குது. மனிதர்கள் போயிட்டு கேட்டாங்க, என்ன நினைச்சவங்க, என்ன விஷயம் சொன்னாங்க. ஏது சம்பவம், ஒரு ஆச்சரியமான சம்பவம். சுருக்கமாக சொல்கிறார். அவர் சொன்னாரு, நான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மீன் வியாபாரி மீன் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தாரு. நான் அவன்கிட்ட போயிட்டு மீன் பலவந்தமாக கேட்டேன், தரல. அவர் சொன்னார், இந்த மீனை போயிட்டு நான் விற்று என் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும், உணவு வாங்கி கொடுக்கணும், இது நான் கொடுப்புகள் என் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாமல் போயிட்டோம் என்பதை சொன்ன சந்தர்ப்பத்தில் நான் பலவந்தமாக அந்த மனிதனை எனக்கு கூடிய சக்தியை மூலமாக அடிச்சு அந்த மீனை பறிச்சு நான் மீனை கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மீன் என்னுடைய பெரு விரலை கடித்து அன்றண்டு இரவு எனக்கு தூக்கம் போகல, வருத்தம் தாங்க முடியல. மறுநாள் காலையில் நான் வைத்தியரிடம் சென்றேன். வைத்தியர் சொன்னார், இது ஆள்கொல்லி நோய், இது விஷம், இந்த விரலை வெட்டாவிட்டால் ஒரு முழு உடம்புக்கும் இந்த நோய் பரவிடும் என்பதனால விரலை வெட்டினேன். பின்னால் வைத்தியர்கள் அதுவும் வலி நிக்கல்ல, வருத்தம் நோய் தீரல்ல, மண்ணிக்கட்டால வெட்டப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால முழங்கையால வெட்டப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால முழு கரத்தையுமே எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாலே வருத்தம் நிக்கல்ல, நோய் தீரல்ல. ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்க போயிட்டு யாருக்கு நீங்க அநியாயம் செஞ்சீங்களோ, யாருடைய அந்த மீனை பறிச்சீங்களோ அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பு தந்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடும். இவர் தேடி 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 யாருடைய மீனை பறித்தாரோ அந்த மீனுடைய நஃபரை போயிட்டு சந்தித்து அவரிடம் மன்னிப்பு காலில் விழுந்து முத்தமிட்டு, யா செய்யி யா செய் தலைவனே, தலைவனை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோ என்று மன்னிப்பு கேட்டார். கேட்டா, யாரு மன்னான், நீங்க யாரு?
சொன்னார், உங்களோட மீனை பறிச்சு நான் தான் இந்த அடியார், நான் என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடைபெற்ற சின்ன சந்தர்ப்பத்துல அந்த மனிதர் சொன்னாரு, இவர் கேட்டாரு, கை இழக்கப்பட்டவர் கேட்டாரு, அந்த சந்தர்ப்பத்துல நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார். சொன்னாரு, நான் அல்லாஹ் கிட்ட சொன்னேன், யா அல்லாஹ் அவனுடைய சக்தி என் மீது காட்டிவிட்டு என்னுடைய இந்த மீனை பறித்து சென்று விட்டான். யா அல்லாஹ் அரணே குவத்தக், உன்னுடைய சக்தியை நீ அவன் மீது காட்டுவாயாக என்று நான் சொன்னேன். அல்லாஹ் அவனுடைய சக்தி உன் மீது காட்டிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பதுவா லேசில்ல சகோதரர்களே. அதனால கண்ணியமான அநியாயம் இழைக்கப்பட்ட பதுவா நாங்கள் பயந்து கொள்வோம். நாங்கள் சர்வசாதாரணம் அவர் தானே, அவர் சாதாரணமான ஒருத்தர் தானே, அவருக்கு என்னால் என்ன பழி வாங்கியிருப்பேன்னு சொல்லி சாதாரணமாக யாரையும் இணைத்திடக்கூடாது சகோதரர்களே. சர்வசாதாரணமாக இருக்கிறது மூலமாக கண்ணியமாக நாங்கள் யாரையும் அதை அற்பமாக நாங்கள் ஒரு ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் கழித்து கொண்டு சகோதரர்களே நினைச்சு கொண்டு யாருக்கும் அநியாயங்கள் இருக்கிற நாளில் நாங்கள் திருந்துவோம், எங்களை மாற்றங்கள் ஏற்படுத்துவோம். அதே சந்தர்ப்பத்தில் கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய குர்பானுடைய அமல்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நாட்களில் கொடுப்போம் சகோதரர்களே. எங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த நாட்கள் தரப்பட்டிருக்கோ அந்த நாட்களுக்குள்ள எங்களை என்ன வழிகாட்டல்கள் தரப்பட்டு அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப எங்களை குர்பானிகள் அமைத்துக் கொள்வதோடு சகோதரர்களே, என்னுடைய குர்பானுடைய அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மற்ற மக்கள்கள் எங்களுடைய நாட்டில் எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய உணர்வுகள் புண்படாத நிலையில, அவர்கள் உணர்வுகளையும் புண்படுத்த நிலையில அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எங்களுடைய இந்த குர்பானுடைய அமல்களை செய்வதற்கும் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியருள் பெறுவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவருக்கும் இந்த ஈதுடைய நாட்களை சந்தோஷமாக கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஒருத்தர் மன்னிப்பிக்கக்கூடிய தன்மையை தந்துடுவாயாக. எதிர்வரக்கூடிய காலங்களில் எமக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை முன்னிட்டு சக்தி டிவி வழங்கிய விசேட நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். விசேட பயான் நிகழ்த்தியவர் அல் ஹாஃபில் மௌலவி அஸ்ஹர் மஹரூப் உமரி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.